அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, அரசியல் களம் ரொம்பவே சூடு பிடித்துள்ளது. முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு அவருக்கு சொந்தமான அலுவலகங்கள், அப்புறம் வீடுகள் இங்கெல்லாம் நேத்தைக்கு டிவிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தியிருக்காங்க. ரெய்டின் முடிவில் என்ன கைப்பற்றப்பட்டது அப்படின்னு நிறைய தகவல்கள்லாம் வந்திருக்கு. ஏதோ 20 கோடி ரூபாய்க்கு சொத்து ஆவணங்கள், அதுக்கப்புறம் 40 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது அப்படின்லாம் நியூஸ் வந்திருக்குங்க. என்னங்க, ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சராக இருந்தவர் திமுக ஆட்சியின் போது 20 கோடிக்கு தானே சொத்து இருந்தது. சரி விடுங்க, அதெல்லாம் டிவிஎஸ்சி கேட்கணும். ஆனால் ஏவா வேலு அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார். அதில் அவர் சொல்கிறாரு, இந்த 40 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறான பொய்யான தகவல்கள், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கம்ப்யூட்டர் ஏதோ இருந்தது, அதை கேட்டாங்க. அதில் இது மக்கள் தொடர்பான மந்திரி சபை அதில் இருந்தார் இல்லையா, தொட்டு அந்த ஃபோட்டோஸு, அறிக்கைகள், டூர் ப்ரோக்ராம் அதெல்லாம் அதில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போகிறோம், என்ன இருக்குது பார்க்குறோன்னு சொன்னாங்க. தாராளமாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கழுத்து போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இது இந்த சோதனைக்கு பிறகு டிவிஎஸ்சி எப்படி ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சிலர் கேட்குற கேள்வி என்னங்க, இது 22 கொடுத்த கம்ப்ளைண்ட்டு, அதை இப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு இன்னும் பெருசாக பாயிண்ட் புஷ்டா மாதிரி கேட்டுனுக்கிறாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கவா? 22 கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, இத்தனை வருஷமா ஏன் அது மேலே நடவடிக்கை எடுக்கவே இல்லை? இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க சார். அந்த கம்ப்ளைண்ட்ல உண்மையே இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குதா, அதுவும் அமைச்சர் மீது அப்படின்னு சொல்லும்போது எதையாவது ஒரு விசாரணை நடத்தியாவது ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும்ல. எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இன்னைக்கு ஏன் 4 வருஷம் கழிச்சு நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எந்த ஒரு யோகியதையும் கிடையாது. ஏதோ இப்போவாது எடுத்தாங்க. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் ஏன் இவ்வளோ டிலே பண்ணி அப்படின்லாம் கேட்குற இடத்துல இன்னைக்கு மக்கள் இல்லை. அட்லீஸ்ட் இப்போவாது நடந்தது, இப்படித்தான் சந்தோஷப்பட்டுக்கிறோம். அது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைன்றது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலுமே இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. சரி, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ இத்துடன் நிற்குமா, இல்லை இன்னும் பல முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை தொடருமா அப்படின்னா, நாம அன்னைக்கு என்ன சொன்னோம்? இந்த கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவனை கொன்னு தீரு, அவனை தின்னு தீரு அப்படின்னு. அதாவது உள்ள இழு இல்லை உள்ள தள்ளு அப்படி கூட சொல்லலாம். அதிமுகவை அப்படியே தாவேகாவில் இழுத்துக்கணும், திமுகவை அப்படியே கேஸ் போட்டு உள்ள தண்ணலாம். சரியான ஸ்ட்ராட்டஜியா இருக்குது. யார் இந்த மாதிரிலாம் பிளான் பண்றாங்கன்னு தெரியல. இனியோ ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜிக்கா போயிட்டு இருக்கும்போது அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது தானே கமெண்டேட்டரோட வேலை. பட் இந்த ரெய்டு இதற்கு பிறகு இன்னும் சில அமைச்சர்கள், ஏற்கனவே KN நேரு அவர்களுக்கு எதிராக கூட FIR போட்டிருக்காங்க. அது கோர்ட்டில் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய புகார்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் அன்றைக்கு இருந்த திமுக அமைச்சர்களுக்கு எதிராக. ஏன் இப்போ கூட புதுசாக புகார்லாம் வரும். அது ஒன்றும் புகார் இருந்தாதான் ஐயோ இது வரைக்கும் இல்லையே அப்படின்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதன் மீது FIR பதிவு செய்யலாம், ரெய்டு நடக்கலாம், கைதுகளும் நடக்கலாம். ஆனால் எனக்கு என்னவோ ப்ராசிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஏதாவது சிக்கி இருக்குமா அப்படின்னா எனக்கு அது சந்தேகமாக தான் இருக்கின்றது. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவருடைய ட்வீட்டை கொஞ்சம் பாருங்க. ஏவா வேலு அவர்கள் இல்லத்தில் ஆஃபீஸில் ரெய்டு நடக்கும்போது போட்ட ட்வீட் இது. அதில் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுன்னு எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை அப்படித்தான் சொல்லியிருக்காரே தவிர நாங்கள்லாம் எதுவுமே செஞ்சது கிடையாது, 100% நேர்மையானவர்கள், எங்கள் கைகள் சுத்தம் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குமான்னு நானும் தேடி தேடி பார்த்தேங்க. கருப்பு கண்ணாடியை கைட்டிட்டு வெள்ளை கண்ணாடி கூட போட்டு பார்த்தேங்க, ஒரு வார்த்தை கூட காணுங்க. அதுவே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அது போட்டிருக்காங்க. எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்பட்டதில்லை, அவ்வளோதான். ஸோ இது நம்ம ஏற்கனவே இன்னொரு இன்டர்வியூவோட சொல்லியிருந்தோம். இது அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஆராசா அவர்களே சொல்லிட்டாரு, சிபிஐயே பார்த்தவங்க நாங்கள், டிவிஎஸ்சிலாம் எந்த மூலைக்கு அப்படின்னு. கரெக்ட். சிபிஐ போட்ட 2G வழக்கிலேயே அவரே வாதாடி அக்விட்டட் அப்படின்னு வெளில வந்துட்டாரு. அப்படி இருந்துச்சு அவங்களுக்கு இதெல்லாம் ஜுஜுபி அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ என்ன சார், அதாவது ஒருத்தர் ஊழல் பண்ணுறார் அப்படின்னு குற்றச்சாட்டு வந்தது அப்படின்னு சொன்னால் சயின்டிஃபிக்காக கரப்ஷன் பண்ணால் அதை கண்டுபிடிக்கவே முடியாதா அப்படின்னா
அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் சயின்டிஃபிக்காக கரப்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சயின்டிஃபிக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, சயின்டிஃபிக்காக ப்ராசிக்யூட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இல்லை சார் அவர் ரொம்ப திறமையாக பண்ணுறாரு என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஐ எம் வெரி சாரி. அது உங்களுடைய திறமையின்மையை நீங்கள் மூடி மறைக்கிறீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். பட்டு திமுக ஆட்சியின் போது நான் ஒரு கருத்து கேள்விப்பட்டேன். இல்லைங்க இவங்களை எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே அதிகாரிகள் மட்டத்தில் தான் இயங்குகின்றது. அமைச்சர்களுடைய அந்த நேரடி இன்வால்மெண்ட் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதிகாரிகள் அப்படின்னும் போது அது இன்னும் உங்களுக்கு சுலபம். ஏன்னா அரசியல்வாதிகளை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதிகாரிகள் மூலமாக தான் எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் மேலே வரும். கிட்டத்தட்ட எல்லா டிசிஷனுமே அந்த அதிகாரிகள் ஃபைல் நோட்டிங்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதில் தான் இருக்கும். கடைசியாக அமைச்சர் லெவலில் பார்த்தீங்கன்னா அது அப்ரூவல்ன்ற மாதிரி தான் போகும். ஸோ என்ன பண்ணணுன்றது இங்கே கீழ்மட்டத்திலேயே முடிவு எடுக்கப்பட்டு விடும். அதைத்தான் அந்த நோட்டிங்கில் நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு லேட்டஸ்டே ஒரு டெண்டர், இவர் ஒரு ரோடு போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் 100 கோடி அப்படின்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் 150 கோடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அதிகாரி என்ன பண்ணணும் பாருங்க, இவர் 100 கோடி கேட்டுக்கிறாரு, இவர் தான் L1, அதனால 100 கோடிக்கு டெண்டர் கொடுக்கலாம் இப்படி எழுதினா எந்த அமைச்சராது அந்த 150 கோடி அவர் சம்சாரத்தோட ஒன்று விட்ட தம்பியோடைய மாமா பையனுடைய சம்மந்தியோடைய அண்ணா பையன், அதனால் அவருக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுங்க இப்படியா எழுதுவார் அமைச்சர்? இல்லை 100 கோடி அப்படின்னா கூட பரவாயில்ல, 150 கோடி நல்ல கம்பெனி, அதனால் அதுக்கு கொடுங்க இப்படி எந்த அமைச்சரும் இந்தியா முழுக்க எழுதினதா நான் பார்த்தது கிடையாதுங்க. என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அந்த 100 கோடி கெட்டது, 150 கோடி தான் நல்லது அப்படின்ற மாதிரியான வேலைகள் எல்லாம் கீழ்மட்டத்திலேயே நடந்துடும். இல்லை இந்த 100 கோடி கம்பெனி கம்மியாக இருந்தாலும் அவங்க ஏற்கனவே இன்னொரு கான்ட்ராக்டில் சொதப்பிக்கிறாங்க, அதனால் அவங்கள நம்ப முடியாது. அத்தொட்டு நம்ம 150 கோடி காசு அதிகமானாலும் இவங்க இங்கே நல்லா பண்ணிக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே நோட்டிங்கில் வந்துடும். ஃபைனல் அப்ரூவல் தான் அமைச்சர் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகும். இதுதான் உலகம் முழுக்க நடைமுறைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் சொல்கிறது, அந்த அமைச்சர்களை நேரடியாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் எங்கே நம்ம வேலையை காமிக்கணும் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டிகேட்டராக அந்த அதிகாரிகள் அந்த லெவலில் நம்ம பிடிக்கணும். என்னங்க இந்த மாதிரிலாம் ஏதோ ஊழல் நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டு வந்திருக்கு, ஒன்றுமே நடக்கலையா அப்படின்னா, ஏன்னா அதிகாரிகளுக்கு எதிராக ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபம். அதாவது அரசியல்வாதிகளை கம்பேர் பண்ணும்போது அதிகாரிகளுக்கு எதிரான வழக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம அடித்து நவுத்திட்டு போயிடலாங்க. அடுத்தது என்னுடைய அனுபவத்தில் அதிகாரிகள் அப்படின்னாலும் அவங்க கிட்ட ஏராளமான தரவுகள் இருக்கும், வச்சிருப்பாங்க. என்ன நடந்தது அப்படின்றதுக்கான அந்த ஆதாரங்கள் எப்படியும் எங்கேயாவது ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போனால் மட்டும்தான் நீங்கள் அரசியல் மட்டத்தில் நடக்கும் ஊழல் அப்படின்றத களைய முடியும், அதை கண்டுபிடிக்க முடியும், தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அது இன்னும் ஒரு 10 வருஷம் இழுத்து அப்புறம் ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்விட் பண்ணுறதுல தான் முடியும். அடுத்தது ஆட்சிக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு. முக்கியமாக போன ஆட்சியில் திறமையானவர் அப்படின்னு கண்டறியப்பட்டு சென்னை கமிஷனராக நியமிக்கப்பட்ட காவல் அதிகாரி, அவரை இன்னைக்கு டிவிஎஸ்சியில் அதிகாரியாக நியமித்திருக்கின்றார்கள் இந்த ஆட்சி. அப்போவே திமுக உஷாராக இருக்க மாட்டாங்களா? என்னங்க இவர் மேலே ஏகப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தது. தேர்தலுக்கு முன்னாடி இவரை மாற்ற வேண்டும், அப்போதான் நியாயமான தேர்தல் நடக்கும் அப்படின்னு தாவேக்காவே குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். இன்னைக்கு அவரையே கொண்டு போயிட்டு டிவிஎஸ்சியில், அதுவும் கோர்ட்டில் அட்வர்ஸ் ரிமார்க் பாஸ் பண்ணியிருக்காங்க இவருக்கு எதிராக. அப்படி இருந்தும் அவரை டிவிஎஸ்சியில் நியமித்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் காரணம் இல்லாமல் அங்கே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது திமுகவில் இருக்கவங்க எல்லாம் தெரியாதா? ஸோ அதனால தான் நான் சொன்னேன், பெருசாக இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸ் எதுவும் கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. சரி, இந்த ரெய்டு இதெல்லாம் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழக்கமாக எந்த ஒரு கட்சி பதவி விட்டு போன பிறகும் இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு தான் சொல்லுவாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. என்ன கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அவர்கள் ஊழல் பண்ணாங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுப்போம், ஜெயிலுக்கு அனுப்புவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு திமுக அமைச்சர்கள் தான் உள்ளே போனாங்களே தவிர அதிமுகவில் இருக்க யார் மேலேயும் கேஸ் ப்ரொசீட் ஆனதா தெரியல.
புதுசா மட்டும் இல்ல, பழைய கேஸ்ல கூட எந்த ஒரு நடவடிக்கை இருந்ததாகவும் தெரியல. கடைசியா அதிமுக திமுக ஒருத்தர் போனாரு, அந்த கேஸை கூட முற்றிதான் விட்டாங்களே தவிர பெருசா ஒன்றும் நடக்கவில்லை. நீங்க அதெல்லாம் பண்ணல அப்படின்றதுக்காக இன்னைக்கு யாரோ ஒருத்தர் பண்ணா உடனே அதை பழிவாங்கும் நடவடிக்கை எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன அது கோர்ட்ல நிரூபிக்கணும். அதான் சொல்லுவாங்க, குற்றச்சாட்டு இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்டதில்லை அப்படின்னு. அதை நிரூபிக்கணும் தாவேக அரசாங்கம். அப்ப மட்டும்தான் மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். இவங்களும் மற்றவங்க மாதிரி தான் வருவாங்க, கேஸ் போடுவாங்க, அப்படி இழுத்தும் கிடக்கும், அப்புறம் ஒன்றும் இல்லாம போயிடும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா மற்றவங்களை விட தாவேகாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை, நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணும். என்னப்பா இவங்களும் அவங்க மாதிரி தான் பழகுது, ஏதோ மாற்றம் கொண்டு வருவாங்க, எல்லாத்தையும் அழிச்சு ஒழுக்குவாங்கன்னு பார்த்தா கட்சியில் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஏன்னா இந்த மெக்கானிக் ஷெட்டில் வேலைக்கு போகும்போது அவங்க ஒரு டிஷ் போட்டிருப்பாங்களா, அதில் என்ன கிரீஸ் இருந்தாலும் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் வெள்ளை சொக்கா போட்டுக்கின்னு ஒரு சின்ன கருப்பு புள்ளி விழுந்தா கூட நம்ம கண்ணில் பளீர்னு தெரியும், ஐயா என்ன ஏதோ அழுக்கு ஊட்டின்னுக்குதே அப்படின்னு. சரி, இப்போ கூட்டணி கட்சிகளுடைய நிலைமை என்ன? இங்கே தான் விசிகா அண்டு கம்யூனிஸ்டுகள் ரெண்டு பேரும் சிந்திக்க வேண்டிய நேரம். நம்ம அந்த 24 தேர்தலின் போது ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது பாஜக ஒரு 5-10 சீட்டில் அவங்க நிற்கிற இடத்துல கூட்டணி கட்சிகள் இல்லை ஜெயிக்கிற மாதிரி திமுக பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2031 வரைக்கும் அவங்கள அடிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். காரணம் என்னென்னா அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். இப்போ இருந்த மாதிரி 24 அது போயிருக்கும். இப்போ பாஜக ஒரு 5 சீட்டில் தனியாக ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னும் போது அப்போ அடுத்தது இங்கே திமுக வர்சஸ் பாஜக அப்படித்தான் அரசியல் களம் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் புதுசாக எந்த ஒரு அரசியல் கட்சி வந்தாலுமே அந்த திமுகவுடைய அந்த ஆதரவு பேஸ் இருக்கு இல்லையா, ஏற்கனவே இங்கே அந்த மோடி எதிர்ப்பு மனப்பான்மை, அப்புறம் பாஜக பாசிசம்லாம் சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா, அப்போது அந்த சப்போர்ட் பேஸ் அப்படின்றவங்க இல்லை நாம பாட்டுக்கு புச்சா ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டால் அதுக்கப்புறம் பாசக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சாலிடா திமுக பின்னாடி இருந்திருப்பாங்க. கூட்டணி கட்சிகளும் எந்த விதமான ஒரு முரண்பாடும் இல்லாமல் அவங்க பின்னாடியே இருந்திருப்பாங்க. சாலிடா திமுக ஜெயிச்சு வந்திருக்கும். ஆனா அது நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கும் எதிர்காலம் கிடையாது. ஏன்னா அதிமுக இல்லை, இந்த பக்கம் பாஜக மட்டும்தான் இருக்குது. அப்போ திமுக விட்டு அவங்க போக முடியாது. அதனால வேற வழி இல்லாம அதற்கடுத்து வருகின்ற தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா திமுக எவ்வளோ இடம் கொடுத்தாலும் இல்லை மனசுல இடம் கொடுத்தாலும் ஒட்டிட்டு இருக்க வேண்டிய நிலைமை. சரி, அப்போ நேராக இங்கே 26க்கு வாங்க. இந்த தேர்தலில் தாவேகா இது பெரும்பான்மை கிடைக்கவில்லை. திமுக கூட்டணியிலிருந்து இவங்கெல்லாம் போகிறாங்க. முதல்ல காங்கிரஸ், அப்புறம் கம்யூனிஸ்ட், விசிகா அப்படின்னு. இதில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்றார், மக்கள் ஆதரவில் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், என்னவோ நாங்கள் தான் அவங்கள அனுப்பிச்சு ஆதரவு கொடுக்க சொன்னோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை பேசியிருந்தார். ஆனால் நீங்கள் வெளியில் கூட்டணி கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸை விட்டுருங்க, அந்த விசிகா கம்யூனிஸ்ட் இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு எதிர்மாறாக இருக்கின்றது. இவர் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னால் ஒரு 118 120 இடத்துல மக்கள் ஜெயிக்க வச்சிருப்பாங்கல்ல, அப்படி ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு திரும்ப அவர்கள் கேட்டிருக்காரு. இதில் அந்த சட்டமன்றத்தில் அவர் செஞ்ச ஆக்ஷன் அதையும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார் திருமா அவர்கள். கம்யூனிஸ்டுகளும் ஒரேடியா முட்டு கொடுக்கறது அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 2 காரணம். முதல் காரணம், இப்போ அந்த அதிமுகவில் ஏற்கனவே குழப்பம் இருக்குது. அதில் அந்த போன 25லேருந்து 21 போனவங்க இல்லை 20 பேர் அவங்க மறுபடியும் வருவாங்களா, இல்லை கட்சியை உடையுமா, இல்லை ஒட்டுமொத்த அதிமுகவே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா இப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்குதுங்க. என்னுடைய கணிப்பு என்னன்னா, போகிற போக்க பார்த்தா அதிமுக தாவேகாவுக்கு சரி ரைட்டு ஓப்பனாக இல்லாட்டாலும் அப்படியே 2 பேரும் எப்படி தாவேகா பாஜக எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி தாவேகா அதிமுக அதை விட ஒரு படி மேலே கூட போயிடலாம், எதுக்கு இதை அலையன்ஸ் எல்லாம் சொல்லிக்கணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவாங்கன்னு தான் தோணுது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் விசிகா கம்யூனிஸ்ட் இவங்களுடைய கண்டினியூஷன் அப்படின்றது கேள்விக்குறியாகின்றது. இந்த அழுத்தம் அப்படின்றதெல்லாம் கொடுக்க முடியாது. இஷ்டம் இருந்தால் இருங்க, இல்லாட்டி நீங்கள் போங்க, நாங்கள் இப்படித்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவங்களா கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா வெளில வந்தாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் போக்கிடம் எதுவும் கிடையாது. மறுபடியும் திமுக கூட்டணியில வந்தாங்கன்னா அசிங்கம். சரி, அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம், வைகோ இல்லையா, அவரை விடவா. அதனால பட் அந்த லிவரேஜ் அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் போயிடும். இன்ஃபேக்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இல்லை அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்கள ஏற்றுக்கக்கூடாது தாவேகால அப்படின்னு. ஏன் திமுக கூட்டணியிலேருந்து ஒட்சின்னு வந்த உங்களை அவங்க ஏற்றுக்கும் போது அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டு ஒருத்தர் வராங்கன்னா அவங்களையும் சேர்த்துக்க கூடாதுன்னு கம்யூனிஸ்டுகளும் திரும்பவும் சொல்கிறாங்க.
வெரி சிம்பிள். அவங்க வந்து சேர்ந்து இடைத்தேர்தலில் ஜெயிச்சு இவங்களுக்கு தாவேக்காக வந்து சொந்தமா மெஜாரிட்டி வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் இவங்களுடைய அந்த லிவரேஜ் அப்படின்றது ஒன்றும் இல்லாம போயிடும். ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. போறதுன்னா போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் இதுதான் வந்து நான் 24 உதாரணத்தை சொன்னது. இப்போ தாவேக்கா ஒரு மாதிரி ஒரு மெஜாரிட்டி அவங்களுக்கே வந்துருது அப்படின்னு வச்சுப்பாங்க. சைமல்டேனியஸா இங்க திமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகளும் இந்த மாதிரி ரெய்டு, அதை தொடர்ந்து மேபி கைது, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், நிர்வாகிகளாக இருந்தவர்கள், இப்படி எல்லாரையும் குறி வச்சு இந்த மாதிரியான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னா ஓரளவுக்கு இங்க 29க்குள்ள அந்த கேஸ் முடிகிறதுன்றது கஷ்டம். பட் ஒரு இம்ப்ரெஷன், இவ்வளோ ஊழல் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு. அதுவும் தாவேக்காக்கு இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போறது அப்படின்றது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம். நல்ல ஒரு ரீச் இருக்கு அவங்களுக்கு. அதனால திமுக ஒரு ஊழல் கட்சி, இவ்வளோ ஊழல் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதிமுக ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதை வந்து தாவேக்கா முழுங்கி கொண்டு இருக்கின்றது, பாம்பு தவளையை முழுங்குற மாதிரி. இந்த பக்கம் திமுக மேலும் நீங்க வந்து ஊழல் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினரியோவை கிரியேட் பண்ணி விட்டு போட்டீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லை எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி ஆயிரும். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தாவேக்கா எப்படியோ ஒரு மெஜாரிட்டியும் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா விசிகா, கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் எந்த கூட்டணிக்கு போவாங்க? இல்லை நாளைக்கு அவங்க வந்து பாருங்க, அவங்க குத்தா மாதிரிலாம் 8 சீட்டு 5 சீட்டு 10 சீட்லாம் கொடுக்க முடியாது, 2 சீட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா பஞ்சாயத்து தேர்தலில் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? 24 தேர்தலில் பாஜக 5 சீட்டு ஜெயிச்சிருந்தா என்ன ஆயிருக்குமோ அதே நிலைமைதான் விரைவிலேயே தமிழகத்திலையும் உருவாகும். அப்ப எதிர்க்க வலுவான கட்சிகள் அதிமுக திமுக ரெண்டுமே வந்து ஏதோ ஒரு விதத்துல அதை வலுவிழக்க செய்து விட்டார்கள் அப்படின்ன பிறகு விசிகா, கம்யூனிஸ்டுகள், ஏன் மதிமுகவும் அவ்வளவுதான், இவங்களுக்கெல்லாம் வந்து போக்கிடமே கிடையாது, கொடுக்கறத வாங்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதுதான் அந்த கட்சிகளை எதிர்நோக்கி இருக்கின்ற மிகப்பெரிய பேராபத்து அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்பவும் பாத்தீங்கன்னா தமிழக பாஜக தாவேக்காவை எதிர்த்து அப்பப்போ ஏதோ கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மேலிட பாஜக, டெல்லி பாஜக இது வரைக்கும் எதுவும் சொன்னதா தெரியல. சார், மேலிட பாஜக எப்ப சார் இது மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பட் இப்போ வந்து ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. ஆரம்பத்திலிருந்து இந்த ஆட்சி, அதாவது கவர்னர் கிட்ட போய் இவர் வந்து அந்த லெட்டர் கொடுக்கறது, இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பாஜக கிட்டேருந்து எந்த கருத்தும் வரவில்லை. குதிரை பேரம் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் பேசுறாரு, திமுக பேசுறாங்க, அதிமுக பேசுறாங்க. ஆனா பாஜக ஒண்ணுமே வாய் திறக்கல. இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு, நாங்க அன்னைக்கு வந்து ஃபோன் பண்ணி எங்களை ஆட்சி அமைக்க விடுங்கள்னு சொன்னீங்களே, அதெல்லாம் மறந்து போச்சா, அதெல்லாம் என்ன ஏதுன்னு நான் சொல்லவா அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. அப்போ பாஜகவுடைய ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இந்த ஆட்சி தொடர்கின்றது அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது இல்லையா? இதுக்கு செங்கோட்டையன் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். பட் ஸ்டில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற சந்தேகத்தை உருவாக்குகின்றது. அப்போ திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னு யாரோ சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இந்த பேச்செல்லாம் கேட்கும்போது விசிகா, கம்யூனிஸ்ட் யோசிக்க வேணாமா? என்னங்க திமுக அதிமுக சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், கட்சியில் பாஜக கிட்ட பேசிட்டு தான் இவங்க வந்து ஆட்சி அமைச்சிக்கிறாங்க, நாமளும் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிறோமே அப்படின்னு கொஞ்சமாவது அவங்களுக்கு கொஞ்சம் யோசனை வரணுமா கூடாதா? இப்போ இதுதான் வந்து தாவேகாவுக்கு ரொம்ப குரூஷியலான பீரியட் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா விரைவிலேயே அந்த இடைத்தேர்தல் வரப்போகின்றது. அப்போ அந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த இடைத்தேர்தலில் தாவேகா எத்தனை இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்றது இன்னும் முடிவாகவில்லை. இன்னும் எத்தனை பேர் ரிசைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்போ இதுலெல்லாம் ஜெயிச்சு ஆன் தர் ஓன் ஒரு மெஜாரிட்டி வரக்கூடாது அப்படின்றது தான் நார்மலா எந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நோக்கமா இருக்கும். பட் விசிகா, கம்யூனிஸ்ட் அவங்க அந்த மாதிரி எல்லாம் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புவோம். ஏன்னா பாஜக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தானே அவங்க வந்து பாஜகவுடைய பி டீம், ஆர்எஸ்எஸ் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப நாள் கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? எப்படிங்க ஆர்எஸ்எஸ் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு போய் ஆதரவு கொடுத்து நிற்கிறீங்க அப்படின்னு. அப்போதான் எனக்கு புரிஞ்சுதுங்க, ஹிரண்யன் யாரு, பிரகலாதன் யாரு. ஹிரண்யன் பெற்றெடுத்த பிள்ளை பிரகலாதன். சொல்லிக்க வேண்டியதான். நாளைக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னா இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இனியோ இந்த இடைத்தேர்தல் வருவதற்குள்ள இன்னும் நிறைய அரசியல் நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Let us enjoy politics. மீண்டும் அடுத்த போல் சந்திப்போம். வணக்கம்.